அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்பர் தியரி அதில் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் கேட்ட ஒரு கொஸ்டினை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் n ஸ்கொயர் பிளஸ் n பிளஸ் 41 ஹோல் ஸ்கொயர் இஸ் டிவைடட் பை 12. ஸோ இந்த நம்பரை 12ஆல் டிவைட் பண்ணா, அதாவது என்ன சார் கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்னா, n ஸ்கொயர் பிளஸ் n பிளஸ் 41 whole square is congruent to இங்க ஒரு வேல்யூ கேட்கிறோம் along with mod 12. ஸோ இங்க வரக்கூடிய இந்த வேல்யூ நம்ம x கூட எடுத்துக்கலாம். இந்த ரிமைண்டர் x ஓட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளபடி எடுத்துக்கோம். நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்க. ஸோ given நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், n ஸ்கொயர் பிளஸ் n பிளஸ் 41. இதை எப்படி சார் நம்ம மாத்தி எழுதலாம்? இங்க 41 இருக்கு இல்லையா சார், அப்ப 12ஆல் டிவைட் பண்ணுங்க. 41ன்றது பெரிய நம்பர், அது 12ஆல் டிவைட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 12 3s are 36 இல்லையா சார், 12 3s are 36. அப்ப ரிமைண்டர் 5. அப்ப இது எப்படி சார் நம்ம மாத்தி எழுதலாம், n ஸ்கொயர் பிளஸ் n பிளஸ் 5 மாட் 12ன்னு சொல்லி மாத்தி எழுதிக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா 41 லார்ஜ் நம்பர், அதை நம்ம சின்ன நம்பரா மாத்திட்டோம். மாடு 12 யூஸ் பண்ணி 5 மாத்திட்டோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயரிங் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்படியே பவர் 2 ரைஸ் பண்ணுங்க. அப்ப இங்க என்ன ஆகும், n ஸ்கொயர் பிளஸ் n பிளஸ் 41 ஹோல் ஸ்கொயர். இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க, n ஸ்கொயர் பிளஸ் n பிளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மாட் 12 அப்படி இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த RHS என்ன ஃபார்மெட்ல இருக்கு பாருங்க, a பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கா. இது a பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. அப்ப ஃபார்முலா என்ன சார், a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஏபி பிளஸ் 2 டைம்ஸ் பிசி பிளஸ் 2 டைம்ஸ் சிஏ. இது சாதாரண ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ என்ன சார் கிடைக்கும், ஏ ஸ்கொயர், அப்போ என் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இல்லையா சார். டவுட்னு எழுதிக்கு, என் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 டைம் ஏபி என் ஸ்கொயர் இன்டு என் பிளஸ் 2 டைம் பிசி என் இன்டு 5 plus 2 times CA 5. So 2 times 5 into n square இல்லையா சார். பிராக்கெட்டை மட்டும் கேர்ஃபுல்லா போடுங்க. ஸோ மாடு 12 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ இது இன்னும் சிம்பிளை பண்ணுங்க. a பவர் m ஹோல் பவர் என்னன்னா a பவர் m இன்டு n. அப்போ n பவர் 4 பிளஸ் இங்க ஒரு n ஸ்கொயர் இருக்கா சார், இங்க பாருங்க 5 into 2 10 n square. என்ன ஸ்டெப் எழுதிங்க, n square plus 5 square na 25 plus 2 time n cube plus 2 into 5 10 times n plus 10 time n square mod 12 mod 12. ஓகேங்களா? இன்னும் ரீரைட் பண்ணுங்க, சிம்பிளா ரீரைட் பண்ணுங்க. இப்போ n power 4 plus 2 times n cube, n power 4 term n cube term, n square plus 10 time n square. So 11 time n square plus இங்க 10 times n, 10 times n plus 25 mod 12. ஓகேங்களா? தென் இப்ப பாருங்க, ஸோ டேர்ம்ஸ் எல்லாமே mod 12 கொடுத்துருக்கோமா. அப்ப இந்த டேர்மை ரீரைட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 12க்கு நியரஸ்டா இருக்கு, இந்த 10 to 12க்கு நியரஸ்டா இருக்கு. 25 எபோவ் இருக்கு. அப்ப 25 12ஆல் டிவைட் பண்ண என்ன சார் ஆகும், 2 டைம்ஸ்னா 24 ஆகும். அப்ப ரிமைண்டர் 1 கிடைக்கும். அப்ப அதை மாத்தி எழுதிக்கலாம். அதாவது n பவர் 4 டிஸ்டர்ப் பண்ணல சார், அப்படி இருக்கட்டும். 2 டைம்ஸ் n கியூபையும் டிஸ்டர்ப் பண்ணல. 11 டைம் n ஸ்கொயர், ஆனா மாடு 12 இருக்கு. அப்ப எவ்வளவு குறைவா இருக்கு, -1 குறைவா இருக்கு. என்ன நமக்கு 11 இருக்கு சார், நமக்கு 12 இருந்துச்சுன்னா ரிமைண்டர் 0ன்னு போட்டுக்கலாம். அப்ப எவ்வளவு குறைவா இருக்கு, -1 குறைவா இருக்கு. அப்போ -1 டைம் n ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த 10க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு குறைவா இருக்கு, -2 குறைவா இருக்கு. இப்போ -2n போட்டுக்கலாம்.
ஏன்னா 10ம் 12யும் கம்பேர் பண்ணா குறைவா இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 தான் குறைவா இருக்கு. ஸோ குறைவா இருக்கிறதுனால மைனஸ் போட்டுது. 25 அதிகமா இருக்கு. ஸோ 12 into 2னா 24. அப்போ ரிமைண்டருக்கு என்ன கிடைக்கும்? +1 கிடைக்கும். ஸோ மாடு 12. ஸோ பெரிய நம்பரா இருக்கிறதுனால மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். இந்த சின்ன நம்பர்ன்றதுனால நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. இந்த 11, 10 எல்லாமே 2 டிஜிட் நம்பரா இருக்கு. அதனால சிங்கிள் டிஜிட்டா மாத்தினா ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அதனால மாத்திருக்கு. ஓகேங்களா? தென் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்லயுமே n கியூப் காமனா இருக்கு. அப்போ n கியூபை காமனா வெளியிடுங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. அப்போ என்ன இருக்கும்? n இருக்கும் +2 இருக்கும் இல்லையா சார்? n கியூப் எடுத்து அந்த ரெண்டு டேர்ம்லயும். தென் இந்த டேர்ம்ல பாருங்க n ஸ்கொயரு இங்க n இருக்கு. அப்போ இது ரெண்டுல மைனஸ் என்ன காமனா வெளியிடுங்க. மைனஸ் என்ன காமனா வெளியிடுங்க. மைனஸ் என்ன வெளியே போயிடுச்சுன்னா சிம்பிளி n மட்டும் இருக்கும். மைனஸோட சேர்ந்து n வெளியே போயிடுச்சு. மைனஸோட சேர்ந்து n. அப்போ +2 மட்டும் ரீடைன் ஆகும். இந்த +1 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். as it is mod 12. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லயும் பாருங்க n+2 காமனா இருக்கு. n+2 காமனா இருக்கு. அப்போ n+2 காமனா வெளியிடுங்க. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ n+2 வெளியே போச்சுன்னா பேலன்ஸ் n கியூப் இருக்கும். n+2 வெளியே போச்சுன்னா பேலன்ஸ் -n கிடைக்கும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த +1 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. +1 அப்படியே இருக்கட்டும் சார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. along with mod 12 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லயும் பாருங்க n காமனா இருக்கு. அப்ப என்ன ஆகுன்னு பாருங்க. ஆல்ரெடி n+2 காமனா இருக்கு. தென் இதுல இருந்து ஒரு n வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் டேர்ம் n ஸ்கொயர் -1 இருக்கு. ஏன்னா n வெளியே எடுத்துட்டோம். அப்ப n ஸ்கொயர் -1 இருக்கு. +1 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. mod 12 அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? தென் இப்போ இது என்ன ஃபார்மேட் இருக்கு பாருங்க. இந்த ரெண்டாவது டேர்ம் மட்டும், அதாவது இந்த டேர்ம் மட்டும் எப்படி சார் எழுதலாம் நம்ம? n ஸ்கொயர் -1. அந்த 1 1 ஸ்கொயரா எழுதிக்கலாம். அப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a ஸ்கொயர் -b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. இதை மாத்தி எழுதுனா a - b இன்டூ a பிளஸ் பின்னு எழுதிக்கலாம் இல்லையா சார்? அப்போ இதை ரீரைட் பண்ணீங்க என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ n+2 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். n அப்படியே இருக்கட்டும். இந்த டேர்மை n-1 n+1 ஆல்ரெடி இருக்கக்கூடிய +1 டிஸ்டர்ப் பண்ணல. ஓகேங்களா? ஸோ mod 12 அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்க. n-1 முன்னாடி கொண்டு வந்துருங்க. அதாவது n-1 ரெண்டாவது டேர்ம் n, அடுத்த டேர்ம் n+1, அடுத்த டேர்ம் n+2. as it is இருக்கக்கூடிய +1 டிஸ்டர்ப் பண்ணல. தென் mod 12 அப்படி இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ பிராக்கெட் மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சீரீஸ் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 நம்பர் மட்டும் பாருங்க சார், எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த 1 2 3 4 இந்த ஃபர்ஸ்ட், அதாவது இந்த n-1 n+1 n+2 இது என்னன்னா ஃபர்ஸ்ட் 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்கு. 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ், அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணுமே இல்லை. சப்போஸ் என்னக்கு நம்ம ஒரு 2 எடுத்துக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ஒரு 2 எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகுன்னு பாருங்க. 2 - 1 then 2 then 2 + 1 then 2 + 2 கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2 - 1 1 into 2 into 3 into 4 ஆகும். இந்த நம்பர் 12 ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. கண்டிப்பா 12 ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 4 3s are 12 டிவைட் ஆகும். சப்போஸ் என்னக்கு நம்ம 3 எடுத்துக்கணும். அப்ப என்ன ஆகுன்னு பாருங்க. 3 - 1 2 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 3 - 1 2 into 3 then n+1 போடுங்க. 3 + 1 4 n+2 போடுங்க. 3 + 2 5. இந்த நம்பர் 12 ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. கண்டிப்பா டிவைட் ஆகும். 4 3s are 12. எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு ஒரு 7 கூட எடுத்துங்க, நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக 7 கூட எடுத்துங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க. 7 - 1 6 then 7 7 + 1 8 7 + 2 9. இந்த நம்பர் 12 ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. இந்த நம்பர் 12 ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. கண்டிப்பா டிவைட் ஆகும். 6க்கும் இது கட் பண்ணீங்கன்னா தென் 2 times 6. இந்த 2க்கும் 8 கட் பண்ணீங்கன்னா 4 times. அப்ப நீங்க எந்த நம்பர் எடுத்தாலும் வாட் எவர் த நம்பர், இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் கண்டிப்பா டிவைடட் பை 12 தான்.
அப்போ என்ன சார் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்? தட் இஸ் n minus 1 then n then n plus 1 then n plus 2 must be கண்டிப்பா டிவைட் ஆகும். must be divided by 12. ஓகேங்களா? அப்போ இந்த நம்பர் 12 ஆல் டிவைட் ஆச்சுன்னா அப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும்? இந்த 1 மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல வரக்கூடிய இந்த 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 12 ஆல டிவைட் ஆகுது. அப்படி டிவைட் ஆகிற மாதிரி இருந்தா ரிமைண்டர் 0. அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கு? இந்த 1 மட்டும் தான் இருக்கு. அப்போ ரிமைண்டர் என்ன சார்? நமக்கு 1 மட்டும் தான் இருக்கு. ரிமைண்டர் என்ன இருக்கும்? 1 மட்டும் தான் இருக்கும். அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்? n ஸ்கொயர் பிளஸ் n பிளஸ் 41 ஹோல் ஸ்கொயர் இஸ் காங்க்ரூயன்ட் டு. ஏன்னா இந்த டேர்ம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஏன்னா இதனோட கண்டிப்பா எக்ஸாக்டா 12 ஆல் டிவைட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரிமைண்டர் என்ன? 0. அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கு? நமக்கு 1 மட்டும் தான் இருக்கு. 1 mod 12 தான் கிடைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர் கம்பல்சரி 12 ஆல் டிவைட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரிமைண்டர் 0. பேலன்ஸ் என்ன சார் இருக்கு? நமக்கு தனியா இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் தனியா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரிமைண்டர் 1. ஸோ நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட் ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் டு 1. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.